எப்படிடா இருக்கீங்க? அண்ட் இன்னைக்கு வந்து என்லெஸ் லவ்வோட 6 பார்ட் தான்டா பார்க்க போகிறோம்டா அம்மி. அண்டு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்கடா. அப்போ தான்டா அம்மி நம்ம போகிற வீடியோலாம் மறக்காமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேடா அம்மி, நேற்று எதுலேருந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். நேற்று எதுலேருந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோம் வந்து நீங்கள் இந்த ஜின் வந்து ஒரு பையனை போட்டு நல்லா பங்கு திட்டிருப்பார். உங்களுக்கு அது கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் போய்ட்டு அவர் போய் கொஞ்சம் ஆறுதல் படுற மாதிரி பேசிகிட்டு இருப்பீங்க. அப்புறம் ஜேக்கு வந்து உள்ளே வந்திருப்பார். எதுக்கு நீங்கள் கூட நின்று பேசிக்கிட்டு அப்படிலாம் கேட்டிருப்பார் கொஞ்சம் கோவமாக. நீங்கள் சொல்லியிருப்பீங்க, இல்லை சார் அவர் திட்டாரு, அதனால கொஞ்சம் ஆறுதலாக பேசிக்கிட்டுங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அதுலேருந்து விட்டுருந்த டாமி. ஓகே டாமி வாங்க அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஹே, எதுக்கு நீ இவங்க கூட நின்றுலாம் பேசிக்கிட்டு இருக்க? குக்கி, அது ஒன்றும் இல்லை குக்கி, அது ஜின் சார் தான் அது இவரை ஏசிட்டாங்க, அதனால தான் நான் கொஞ்சம் காம் டவுன் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன், அவ்வளோதான் குக்கி. எங்கள் பாட்டி இதுக்கப்புறம் நீ இவங்கெல்லாம் பேசுகிற வச்சுக்காத, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு கேன்டீனுக்கு. ஸோ நீங்களும் அப்படியே அவர் கூட கேன்டீன் போகிறீங்க. கேன்டீன் போயிட்டு எப்போதும் போல் நீங்கள் 2 பேரும் ஜாலியாக உங்கள் கேங் கூட உட்காந்து பேசிக்கிட்டே நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் கிளாஸ்க்கே போயிடுறீங்க. கிளாஸ்க்கு போன பிறகு அப்படியே கிளாஸில் லெசன்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே வந்து ஈவினிங் ஆயிடுது. அப்புறம் கிளாஸ்லாம் முடிஞ்ச உடனே ஜேகே வந்து உங்கள் கிளாஸ்க்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் பைக்கு கிட்டே போனோடனே ஏறி உட்காந்துட்டு உங்ககிட்ட சொல்கிறாரு, குல்ஃபி குக்கி உனக்கு ஒன்று வச்சுருக்கேன். என்ன குக்கி? நீ தான் ஒரு செயின் கட்டலை? ஆமாம் குக்கி. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் ஹார்ட்டட் செயின் உங்களுக்கு கொடுக்குறாரு. இன்னொரு ஹாஃப் ஹார்ட்டட் செயினை வந்து அவர் கழுத்தில் போட்டுக்கிறாரு. அப்புறம் அந்த ஹாஃப் ஹார்ட்டட் செயினில் வந்துட்டு நீங்கள் சின்ன வயசில் போட்டிருந்தது வந்து ஹாஃப் ஹார்ட்டில் உங்கள் ஹாஃப் ஹார்ட்டில் வந்து பெஸ்ட்டுன்னு இருக்கும், அவர் ஹாஃப் ஹார்ட்டில் வந்து ஃப்ரெண்டுன்னு இருக்கும். ஆனால் இந்த 2 ஹாஃப் ஹார்ட்டில் வந்துட்டு வேறு லெட்டர்ஸ் இருக்குது. என்னென்னா வந்து ஜேகே ஒய்ன்னு இருக்குது. ஸோ அது பார்க்குறீங்க. நீங்கள் பார்த்துட்டு ஜேகே பார்த்துட்டு, ஜேகே இது ஜேகே ஒய்ன்னு போட்டிருக்கு. ஆமாம், நான் புதுசாக இந்த மாதிரி மாடலில் செய்ய சொன்னேன், அதான் ஜேகே ஒய்ன். குக்கி சொல்லுடி, இது என்ன? நீ எனக்கு போட்டு விடுறியா? சரி திரும்ப அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நீங்களும் திரும்புறீங்க. அவர் உங்கள் கழுத்தில் அந்த செயினை மாட்டுறாரு. அப்புறம் அவர் செயினை மாட்டின பிறகு நீங்கள் திரும்பலான்னு பார்க்குறீங்க. ஆனால் அவரோட கையில் வந்துட்டு ஒரு கயிறு மாதிரி கட்டியிருப்பார். அதில் வந்து உங்களோட செயின் வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ அவரால் எடுக்க முடியல அந்த செயினை. அந்த செயின்லேருந்து அவரோட கயிறை வந்து எடுக்க முடியல. நீங்களும் வந்து உங்கள் கை நாளாக வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, முடியல. நீங்கள் அப்படியே ரொம்ப க்ளோஸாக நின்றுட்டுருக்கீங்க. அப்புறம் ஜேகே வந்து உங்கள் செயின் அப்படியே திருப்புறாரு. அப்புறம் நீங்களும் திரும்பி அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க. 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்க. செம்ம நர்வஸாக இருக்கும் உங்கள் 2 பேர்த்துக்குமே. ஹார்ட் பீட்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிக்குது. ஸோ அந்த நேரத்தில் வந்து ஜிமின், சுகா, தியா அண்டு வீலாம் வந்துடுறாங்க. வந்துட்டோன்னே நீங்கள் எப்படியோ நிற்கிறத பார்த்துட்டு அவங்க வேறு என்னமோ நினச்சிக்கிறாங்க. ஜிமின் வந்துட்டு, டே மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வராரு. அப்புறம் ஜேகேவும் திரும்பி பார்க்குறாரு. நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே பார்த்துட்டு, டேய் நான் இங்கே தானே இருக்கேன், எதுக்குடா இப்போ கத்துற? இல்லைடா மச்சான், இவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டு இருந்திய, அதான் மச்சான். பைத்தியம், இந்த செயினை மொத்தம் என்னோடய இதுலேருந்து எடுறா, இதை மாட்டிக்கிட்டு என்னால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. ஓ, செயின் தான் மாட்டிக்கிச்சா? நான் கூட வேறு என்னமோ நினச்சேன் மச்சான். நீ என்ன நினச்சேன்னு எனக்கு தெரியுது, மூட்டு எடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஜிமின் வந்து அந்த செயினில் மாட்டியிருக்கிற ஜேகேவோட கயிறை வந்து எடுத்து விட்டுறாரு. இப்போ தான் உங்கள் 2 பேத்துக்குமே ரிலீஃபாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நேரம் அவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டு இருப்பீங்க. செம்ம நர்வஸாக இருக்குது உங்களுக்கு. அப்புறம் இது ஜேகே பைக்கில் வந்து ஏறிக்கிறீங்க. அப்புறம் ஜேகே வந்துட்டு புது வீட்டுக்கு, அந்த புது வீடு அன்றைக்கி இருந்துச்சுன்னா நேற்று கூட்டிகிட்டு போயிருப்பாள் ஜேகே, அதே வீட்டுக்கு போகிறீங்க.
ஸோ வீட்டுக்கு போன பிறகு தியா வந்து பைக்கில் வந்து ஏறிக்கிறா. ஜிமின் வந்து தனியாக தான் வரார். ஜிமினும் சுகாவும் வந்து தனியாக வராங்க. தியா அண்ட் நீங்களும் ஜேகேவும் அப்படியே போய் உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. போன பிறகு எல்லாத்துக்கும் வந்து நீங்களும் தியாவும் காஃபி போட்டு எடுத்து வந்து கொடுக்குறீங்க. எல்லோரும் நல்லா உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, ஒயன் சொல்லுங்கள் இது உன்னோட ரூம் பார்க்கலாமா? ரூமா? ஆமாம். நீ வீட்டையே இவ்வளோ நீட்டாக க்ளீனாக வச்சுருக்க, ரூம் எவ்வளோ அழகாக வச்சுருக்க பார்க்கணும்ல, அதான். ஓ சரி வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் உங்கள் பின்னாடி வராரு. ஜேகேவும் பின்னாடி வராரு. அப்புறம் திரும்பி பார்த்துட்டே, டே மச்சான் நீ ஏன்டா வர? நானும் ரூமை பார்க்கணும், கிளம்பு. டே மச்சான் எனக்கு தெரியுதுடா நீ ஏன் வரேன்னு, தெரியுதுண்ணே மூட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஜேகே வந்து ரூம்குள்ளே வராங்க. அப்புறம் ஜேகேவும் அப்படியே ரூம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் ரூம் அந்த பழைய அவங்க ஸ்டெப் மதர் வீட்டில் இருக்கும்போது அங்கே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஒரு குப்பை ஒரு தூசி கூட கண்ணில் பார்க்க முடியல, அந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது. பார்த்துட்டு, இவ்வளோ க்ளீனான ரூமை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. நான்லாம் என்னோட ரூமில் எல்லாத்தையுமே அங்கங்கே பார்க்க வச்சுருப்பேன். இந்த ரூமை பார்க்கும்போது என் ரூமும் இப்படி இருக்கக்கூடாதா அப்படின்னு தோணுதுடா மச்சான். சரி ரொம்ப ஓவரா பண்ணாத, மூடிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு ஜேகே. ஜேகே பார்த்துட்டு ஒரு லுக்கு விடுறாரு. அப்புறம் ஜேகே வந்து பார்த்து ஒரு டெத் கிளேர் விடுறாரு. பயந்துட்டு வெளியில் போயிடுறாரு. அப்புறம் நீங்களும் ஜேகே ரூம்குள்ளே நின்றுட்டு இருக்கீங்க. ஜேகே டர்ன் பண்ணி உங்களை பார்க்குறாரு. நீங்களும் ஜேகே பார்க்குறீங்க. பார்த்துட்டு குக்கி சொல்லுடி. அது ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லை குக்கி, நான் சொல்லும் போது கீழே சொல்லுடி. இந்த செயின் ஜேகேன்னு போட்டிருக்கு, அதில் ஒயன்னு போட்டிருக்கு. எதுக்கு ஜேகேன்ற பேர் என்கிட்ட கொடுத்த? ஏன்னா நீ ஜேக்கோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு தெரியணும்ல, அதான் உனக்கு ஜேகேன்னு கொடுத்தேன், எனக்கு ஒயன்னு கொடுத்தேன், அவ்வளோதான். சரி குக்கி. அண்ட் குக்கி சொல்லிடி, உனக்கு பனானா மில்க் ஷேக் பண்ணி தரட்டா? எப்பாடி இப்போ தாண்டி கேட்டிருக்க, இன்னும் உனக்கு ஞாபகம் இருக்கா என்ன? குக்கி இது எப்படி குக்கி என்னால் மறக்க முடியும், உன்னோட ஃபேவரட் ஆச்சே. சரி போய் பனானா ஷேக் எடுத்துட்டு வா. உன் கையால் குடிக்கணும்னு ஆசை, சரி போய் போட்டு எடுத்து வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நீங்களும் ரூம்லேருந்து வெளியாகிட்டு கிச்சன் போய்ட்டு ஜேகேக்கு வந்துட்டு பனானா மில்க் ஷேக் போட்டு எடுத்துகிட்டு வரீங்க. ஜேகே வந்து குடிச்சிட்டு இருக்காரு. எல்லோரும் உங்களை பாவமாக பார்க்குறாங்க. நீங்கள் அவங்களாம் பார்த்துட்டு ஏன்னு கேட்குறீங்க. அவங்க சொல்கிறாங்க, ஏம்மா அவனுக்கு ஒரு மில்க் ஷேக் கொடுத்தியே, அதுவும் பனானா மில்க் ஷேக், எங்களுக்கெல்லாம் அதான் கொடுத்தேனே காஃபி, அவனுக்கு கொண்டு என்ன ஸ்பெஷலா? இல்லை குக்கிக்கு பனானா மில்க் ஷேக்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் குக்கிக்கு பனானா மில்க் ஷேக் கொடுத்தேன். உங்களுக்குலாம் என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதுல்ல, அதனால் என்ன கொடுக்குறதுன்னு எனக்கும் தெரியல. சரி நாங்களாம் ஒன்று சொல்கிறாங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் ஒன்று சொல்கிறாங்க. நீங்களும் போய் அந்த ஜூஸ்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு அவங்க எல்லாத்துக்கும் வந்து கொடுக்குறீங்க. அவங்களும் அப்பா சூப்பர், இந்த மாதிரி ஒரு ஜூஸை என் வாழ்க்கையில் குடித்ததே இல்லை அப்படின்னு உங்களை புகழ்ந்து தள்ளுறாங்க. உங்களுக்கு அப்படியே ப்ளஷ் ஆகுது. ஸோ அப்படியே டைமும் பாஸ் ஆகுது. எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் நீங்களும் தியா வந்துட்டு ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பார்த்துட்டு இருக்கும்போது யாரும் டோரை நாக் பண்ணுறாங்க. நைட் டைம் அன்டைம். இப்போ ஒரு மணி வந்து 12 o'clock இருக்கும். அத்தனை மணிக்கு வந்து டொக்குன்னு யாரோ கதவு தட்டியிருந்தால் பயமாக இருக்குமா இல்லையா? ஸோ நீங்கள் 2 பேரும் வந்து ரொம்பவே பயந்துடுவீங்க, யாராவது இந்த நேரத்துலன்னு. ஸோ அப்படியே மெதுவாக டோர்கிட்ட போய் டோர் ஹோலில் வந்து எட்டி பார்க்குறீங்க. யாரும் நிற்கிற மாதிரி தெரியுது, ஆனால் வந்து
தலையை குனிஞ்சிக்கிட்டே இருக்காங்க, சரியாக தெரியல. அப்புறம் தியா கேட்குறா, யார் அங்கே நிற்கிறது அப்படின்னு கேட்குறா. அப்புறம் அங்கேருந்து ஒரு வாய்ஸ், குல்ஃபி கதவை துறடி, நான் தான் ஜேகே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் நீங்கள் டக்குனு கதவை திறக்கிறீங்க, பார்த்தா அங்கே ஜேகே தான் நிற்கிறாரு. அவர் மனையில் அப்படியே தொப்பையாக நனைஞ்சு போயிருக்காரு. அவர் நீங்கள் சீக்கிரமாக உள்ளே கூப்பிட்டுட்டு கதவை சாத்திட்டு ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே தொப்பெல்லாம் நனைஞ்சிருக்காரு. நீங்கள் ஜேகே பார்த்து, ஜேகே எதுக்குடா நீ இப்படி நனைஞ்சிருக்க அப்படின்னு தியா கேட்குறா. அப்புறம் ஜேகே தியா பார்த்துட்டு, போய் துண்டு எடுத்துகிட்டு வாடி, கேள்வி அது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் தியா வேகமாக போயிட்டு டவல் எடுத்து கொடுக்குறா. அப்புறம் ஜேகே அப்படியே டவலெல்லாம் தோட்டிட்டு டவல் அவர் மேலே அப்படியே கவர் பண்ணிட்டு குழுவில் நடுங்கிட்டு உட்காந்துருக்காரு. அப்புறம் நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு, குக்கி குக்கி என்னாச்சு, நீ அப்படி மழையில் துப்பெல்லாம் நனைஞ்சிருக்க, வீட்டுக்கு போகலையா நீ? இல்லடி, நான் வெளியில் போயிருந்தேன், அப்படியே இந்த பக்கட்டாக வந்தேனா மழை ரொம்பவே வேகமாக பெஞ்சிச்சு. ஸோ இந்த பக்கட்டாக வந்தனால உன் வீடு இங்கே தான் இருக்கு, அதனால் வந்தேன். எங்கே போயிருந்த குக்கி? ஐயோ, போனால் சொன்னால் விளக்கமாக தானே அடிப்பாளே, என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் கரெக்டாக உங்களுக்கு ஷூக்கா கிட்டேருந்து கால் வருது. நீங்களும் ஃபோன் கால் அட்டென்ட் பண்ணிட்டு ஹலோ அப்படின்னு சொல்கிறீங்க. அங்கேருந்து வயன் ஜேகே வந்துட்டானா, அவன் லைட்டாக ட்ரிங்க் பண்ணியிருந்தான், பப்புக்கு தான் வந்திருந்தான், மழை பெஞ்சிச்சான், உன் வீட்டு வழியாக தான் போகிறேன்னு சொன்னானா, அவன் வீட்டுக்கு வந்தானா அப்படின்னு ஷுகா நிறையா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பார் போல். அப்படி போதையில் பேசிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஜேகே ட்ரிங்க் பண்ணியிருக்காருன்னு. ஜேகேயை பார்த்து ஒரு டெத் கிளார் விடுறீங்க பாருங்கள். ஜேகேக்கு புரிஞ்சு போச்சு, விளக்கு மாதிரி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பேக்லேயே போகிறாரு. நீங்கள் டக்குன்னு ஜேகேயோட ஹேண்டை பிடிச்சிட்டு, ட்ரிங்க்ஸ் பண்ணியா குக்கி அப்படின்னு கேட்குறீங்க. ஜேகே அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் நோ ரெஸ்பான்ஸ். அப்புறம் திரும்பி நீங்கள் கேட்குறீங்க, அப்படியே எந்த பதிலும் இல்லை. அப்புறம் நீங்கள் ஜேகே கையை ஒருத்தர் விட்டு நீங்கள் ஒரு ரூம் போய் கதவு சாத்திக்கிறீங்க. ஜேகே வேகமாக உங்கள் ரூம் டோரை கதவு தட்டுறாரு. குல்ஃபி கதவை தொடட்டி, எதுக்கிட்ட பொருளை பண்ண? நீ எனக்கு பதில் சொல்லலை, இப்போ நான் எதுக்கு அங்கே உட்காந்துக்கிட்டு அப்படின்னு கோபமாக பேசுகிறீங்க. அப்புறம் ஜேகே குல்ஃபி கதவை தொடடி, என்னாலலாம் முடியாது, நீ போய் இன்னும் நிறைய போய் ட்ரிங்க்ஸ் பண்ணி குக்கி போ. லூஸு, நான் லைட்டாக தான் ட்ரிங்க் பண்ணேன், ஒன்றும் இல்லை குக்கி, நான் உன்னை ட்ரிங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சின்ன வயசு, அது சின்ன வயசுடி, சின்ன வயசாக இருந்தாலும் எத்தனை வயசாக இருந்தாலும் நீ ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது தான். டி சரிடி, கதவை தர, அதெல்லாம் முடியாது. சரிடி, நான் இனிமேல் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், உன் மேலே ப்ராமிஸ் பண்ண மாட்டேன். கதவை தர, உன் மேலே பண்ண மாட்டேன் தானே? பண்ண மாட்டேன்டி, கதவை தர அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. அப்புறம் நீங்கள் திரும்பியும் சரி கதவை திறக்க சொல்லிட்டு கதவை திறக்க போகிறீங்க. திரும்பியும் ஷுகா கிட்டேருந்து உங்களுக்கு கால் வருது. நீங்களும் காலை அட்டென்ட் பண்ணி பேசுகிறீங்க. ஹலோ ஹலோ ஜேகே, போயிட்டு வரந்தாண்டா சொன்னேன், ஏன்டா இன்னும் வரலை, சீக்கிரம் வாடா, டைம் ஆகுது, இன்னும் நாளைக்கு வேறு போகணும், என்னடா ஜேகே நீ இவ்வளோ லேட் பண்ணுற அப்படின்னு ஷுகா சொல்கிறாரு. உங்களுக்கு இன்னுமே செம்மையாக கோவம் வருது. அப்புறம் நீங்கள் கதவுக்கிட்ட போயிட்டு, இதுக்கப்புறம் நான் கதவே திறக்க மாட்டேன் ஓகே, நீ நீ ஒழுங்கு மணியாக வீட்டுக்கு கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் ஜேகே, என்னடா இவ்வளோ நேரம் நல்லா பேசிட்டு திடீர்னு என்னாச்சு அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்புறம் உங்ககிட்ட, என்னடி இப்போ தானே கதவு திறக்கிறேன், என்னடி ஆச்சு உனக்கு திடீர்னு? ஷுகா தான் கால் பண்ணி திரும்பியும் கூப்பிட்றோம், இதெல்லாம் நாளைக்கு வேறு இப்போவே வரணுமா? நான் தான் போக மாட்டேன் சொல்லிட்டேன் தானே, நீ ப்ளீஸ் கதவை தர. அதெல்லாம் முடியாது குக்கி, நீ ஒழுங்காக முடியாது, வீட்டுக்கு கிளம்பி போய்ட்டு மழை நின்றுச்சு கிளம்பி போ அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே பெட்டில் படுத்துடுறீங்க.
குக்கி வந்து கதவு டோர் தட்டிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே பில்லோ வச்சு உங்கள் காதுகிட்ட மறைச்சி வச்சு அப்படியே லைட்டாக உங்களுக்கு தூக்கம் வந்தது. நீங்கள் தூங்கிறீங்க. குக்கிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவர் அப்படியே வந்துட்டு டோர் சைட்டே அப்படியே சாஞ்சு அந்த டவலை அவர் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு அப்படியே டோர் பக்கத்தே சாஞ்சு படுத்துருக்காரு. டோர் வால் கிட்ட சாஞ்சு அப்படியே படுத்துருக்காரு. அப்புறம் நீங்கள் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருக்கும்போது நைட் 12 உங்களுக்கு முழிப்பு வந்துடுது. ஏன்னா ஜேகே வந்து வெளியே தானே இருக்கார், அவர் போயிருக்க மாட்டார். ஏன்னா வந்து உங்களுக்கு பைக் சவுண்டு கேட்டிருக்காரு, அதனால் அவர் போயிருக்க மாட்டார்னு தோணுது உங்களுக்கு. நீங்கள் டக்குன்னு ஏறிஞ்சு வெளியே வந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே வந்து உங்கள் ரூமுக்கு வெளியே வால்கிட்ட வந்து அப்படியே சாஞ்சு படுத்துருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு குக்கி குக்கி அப்படின்னு எழுப்புறீங்க. ஜேகேவும் அப்படி லைட்டாக கண்ணத்து பார்க்குறாரு. கதவை திறந்துட்டியாடி, எனக்கு குளிருதுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு அவ்வளோதான், ஹார்ட் பீட் அப்படியே பிச்சுக்கிட்டு வந்து வெளியில் விழுந்துடும் போல் அப்படி இருக்குது. உங்களுக்கு செம்மையாக நர்வஸாக இருக்குது. நீங்கள் குக்கி அழுங்காமல் அப்படியே இந்த தூக்குறீங்க. அவர் ஷோல்டரில் கை போட்டேன், அவரோட கையை எடுத்து உங்கள் ஷோல்டரில் போட்டுக்கிட்டு அப்படியே உங்கள் ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்க. அங்கே இருக்கிறது 2 ரூமு தான். ஸோ நீங்கள் அப்படியே அவரை கூட்டிகிட்டு போகிறீங்க. கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் பெட்டில் வந்து அப்படியே அவரை படுக்க வச்சுருவீங்க. அவருக்கு ட்ரெஸ்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணி விட்டுறீங்க. அப்புறம் அந்த பிளாங்கெட் எடுத்து அவருக்கு போட்டுவிட்டு அவருக்கு டேப் பண்ணி கொடுத்து அப்படியே அவரை தூங்க வைக்கிறீங்க. அவர் வந்து அப்படியே தூங்கிடுறாரு. நீங்கள் அவரை அப்படியே பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் உங்கள் டைரி எடுத்து ஜேகே வந்தது அண்டு பேசினது, காலையிலேருந்து நடந்தது இப்போ வரைக்கும் ஃபுல்லாக எழுதுறீங்க. எழுதி முடிச்சிட்ட பிறகு ஜேகே ஃபோட்டோவுக்கு ஒரு கிஸ் கொடுக்குறீங்க. கிஸ் கொடுத்த பிறகு யோசிக்கிறீங்க, அவன் தான் பக்கத்துலேயே இருக்கானே, அப்போ எதுக்கு நம்ம இன்னமும் ஃபோட்டோவில் கிஸ் கொடுத்துட்ருக்கோம், அவனை கொடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. யோசிச்சுட்டு அப்படியே ஜேகே பார்க்குறீங்க. ஜேகே ஒரு பேபி மாதிரி தூங்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு அவர் பார்த்தாலே சிரிப்பு தான் வருது. அவர்கிட்ட போயிட்டு அவரோட ஃபோர்ஹெட்டில் வந்து லைட்டாக ஒரு கிஸ் பண்ணுறீங்க. அப்படின்னு கிஸ் பண்ணுறீங்க. அப்புறம் அவர் லேசாக வந்து நகர்றாரு. உங்களுக்கு பயந்தடிச்சு போய் நீங்கள் ஃப்ளோரில் போய் விழுந்துடுறீங்க. அப்புறம் பார்க்குறீங்க ஜேகே வந்து அப்படியே நல்லா பிளாங்கெட் எடுத்து போத்திட்டு தூங்கிட்டு இருக்காரு. அப்புறம் நீங்களும் வந்துட்டு அப்படியே அவர் கூடயே பெட்லேயே படுத்துக்கிறீங்க. கொஞ்சம் தள்ளி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே படுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே மார்னிங் ஆகுது. உங்களுக்கு காலேஜ் இல்லை. மார்னிங் ஆன பிறகு ஜேகே தான் ஃபஸ்ட்டு கண்ணை முடிக்கிறாரு. முடிச்சிட்ட பிறகு என்னடா இது நம்ம ரூம் மாதிரியே தெரியலையே அப்படின்னு முடிச்சுட்டு கண் ஓப்பன் பண்ணுறாரு. பக்கத்தில் பார்த்தா நீங்கள் படுத்துருக்கீங்க. அது வேறு உங்களை ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகிட்டு தெரிச்சு அடிச்சு பெட்டில் தெரிச்சு அடிச்சு போய் கீழே விழுகிறாரு. உங்களுக்கு அந்த சத்தம் விட்டுட்டு பயந்துட்டு எழுந்துக்கிறீங்க. பார்த்தா ஜேகே வந்து கீழே வந்து பயத்தில் அப்படியே ஃப்ளோரில் உட்காந்துருக்காரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு குக்கி என்ன குக்கி வச்சு எதுக்கு அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்க. அப்புறம் ஜேகே வந்துட்டு அது அது குல்ஃபி வியன் நான் எப்படிங்க வந்தேன், குடிக்கார பேச்சு விடிஞ்சா போச்சு, சரியாக தான் இருக்குது. சொல்லிடி ஒழுங்கா, நான் என்னடி பண்ணேன். என்ன பண்ணியா, குடிச்சிட்டு வந்து மழையில் இங்கே நனைஞ்சி வீட்டுக்கு வந்தேன். அப்புறம் நீ குடிச்சிக்க தெரிஞ்சு நான் ரூம்குள்ளே வந்து கதவு சாத்திக்கிட்டேன். ஆனால் நீ கதவு திறக்க சொன்னேன், நான் கதவே திறக்கல. அப்புறம் 2 o'clock வந்து நான் கதவு திறந்து பார்த்தேன், நீ இங்கே டோர் வால்கிட்ட சாஞ்சு படுத்திருந்த. சரி உன்னை உள்ளே தூக்கி வந்து படுக்க வச்சேன், அவ்வளோதான். அவ்வளோதானா? அவ்வளோதான். நீ ஓவராக திங்க் பண்ணாத குக்கி. ஓவர் திங்கிங் உடம்புக்காகாது. அதெல்லாம் ஒன்று, ஏன் நான் உன்னை ஹக் பண்ணி தூங்கிட்டு இருந்தேன்னா அதான் பயந்துட்டேன். நான் தள்ளி படுத்தாலும் நீ வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டே இருக்க, நான் எப்படி ஒழுங்காக படுக்கிறது, எனக்கு தூக்கமே இல்லை சரியா. சரி நீ தூங்குடி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்
அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு வரா. அதோடு இந்த பாட்டை முடிக்கிறேன்டா அம்மி. ஓகேடா அம்மி, பாய் பாய்.